Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்தது போல தான் ஒரு சூப்பரான EFX எடிட்டிங்க்கு தேவையான ஒரு DP வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதாவது ப்ரொஃபைல் பிக்சர் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து EFX DP வந்து நம்ம மேக் பண்ணிருந்தோம். சோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இன்னும் கொஞ்சம் டிஃபரண்டா வந்து உங்களுக்கு EFX DP வந்து உங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படியே நிறைய பேர் நிறைய வீடியோஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. சோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ. சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா வந்து மேக் பண்ண போறோம். Alight motion ஆப் யூஸ் பண்ணி மேக் பண்ண போறோம். ரொம்பவே சிம்பிளாவே பண்ணிடலாம். ஒரு few steps தான் ஃபாலோ பண்ண போறோம். அத வந்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணா ரொம்பவே சிம்பிளா வந்து மேக் பண்ணிடலாம். நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நீங்களுமே ஈஸியா வந்து கத்துக்கலாம். சோ இப்போ வாங்க गाइस வீடியோக்குள்ள போலாம். சோ गाइस இந்த DP வந்து நம்ம எதை யூஸ் பண்ணி மேக் பண்ண போறோம்னா சொன்னது போலயே Alight motion ஆப் யூஸ் பண்ணி தான் வந்து மேக் பண்ண போறோம். சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம Alight motion ஆப் குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப் வந்து சொல்லிக்கிறேன். அதாவது என்னன்னா நீங்க வந்து எந்த இமேஜ் வச்சு நீங்க எடிட் பண்ண போறீங்களோ அதாவது எந்த பர்சன் இல்லனா எந்த ஒரு ஆக்டர் இல்லனா உங்களோட போட்டோவோ எதை வச்சு நீங்க வந்து எடிட் பண்ண போறீங்களோ சோ அத வந்து PNG ஃபார்மட்டுக்கு வந்து மாத்திக்கோங்க. அது எப்படி மாத்தணும்னா நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருக்கோம். அதாவது போட்டோ ரூம் ஆப் யூஸ் பண்ணி நம்ம ஒரு few ஸ்டெப்ஸ்லயே வந்து அத மேக் பண்ணிக்கலாம். சோ அதே போல வந்து PNG ஃபார்மட்டுக்கு வந்து கன்வர்ட் பண்ணி வெச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ வந்து என்ன பண்ணீங்கன்னா Alight motion ஆப் வந்து ஓபன் பண்ணுங்க. So Alight motion ஆப் ஓபன் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா ப்ளஸ் ஐகான் கொடுத்து 1:1 ரேஷியோ வந்து செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து DP தான் ரெடி பண்ண போறோம். சோ 1:1 ரேஷியோ தான் கரெக்ட்டா இருக்கும். சோ கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துங்க. பேக்ரவுண்ட் வந்து Blackல வெச்சுக்கோங்க. ஓகே. சோ இப்போ என்ன பண்ணீங்கன்னா ப்ளஸ் ஐகான் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதாவது நமக்கு என்ன தேவை அப்படினா ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து தேவை. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நமக்கு மெயின். ஓகே. இதே போல நான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு என்ன பண்றேன்னா அதை வந்து கொஞ்சம் இதே போல் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, அதே போல் ஜூம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போனீங்கன்னா பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா காஷியன் பிளர்னு ஒன்று இருக்கும். அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா மறுபடியும் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போனீங்கன்னா கலர் அண்ட் லைட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் போனீங்கன்னா ஹாட் கலர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸை ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா அதோட கலர் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இது வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டி இல்லைனா உங்களுக்கு இமேஜுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ நான் இதே போல் வந்து ஒரு ஆரஞ்சு எல்லோ அந்த மாதிரி வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டிண்ட் இருக்கும். ஸோ அதை டிண்ட்டையும் வந்து இதே போல் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இமேஜ் வந்து எப்படி வேணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான் செட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு லுக்குக்கு நான் வந்து செட் பண்ணிட்டேன் இந்த இமேஜை. ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா மறுபடியும் எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு இதில் போனீங்கன்னா ப்ரொசீஜரல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ். ஸோ ஸ்ட்ரைப்ஸோட கவுண்ட்டை பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு தேவை, எவ்வளோ சின்னதாக வந்து ஸ்ட்ரைப்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு இதே போல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஒரு 124 வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சின்னதாக எனக்கு போதும். ஓகே, ஸோ என்ன பண்ணிங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் வந்து பிளாக் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஒரு மாதிரி இமேஜ் வந்து பிளர் பண்ணி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து எடிட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம வந்து நம்ம சேனலோட நேமை வந்து இந்த பேக்ரவுண்டுக்கு மேலே வந்து வைக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணிங்கன்னா நான் வந்து கிஃப்ட் எஃபெக்ட்ஸ்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, டைப் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா எய்ட்ரா எக்ஸ்பேண்டட் ஃபாண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கலர் வந்து மாற்றிக்கோங்க, ஒயிட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. அதில் போனீங்கன்னா ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கும். அதை ரொட்டேட் பண்ணிட்டு ஓரளவுக்கு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து ஆங்கிள் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த ஆங்கிள் மாற்றினீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களோட இமேஜ் வந்து டேர்ன் ஆகும். கொஞ்சம் வந்து டேர்ன் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதே மாதிரி வந்து கொஞ்சம் டேர்ன் ஆகும். ஸோ இதே போல் வந்து கொஞ்சம் டேன் பண்ணிக்கோங்க. டேன் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா மறுபடியும் எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போனீங்கன்னா டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப்புன்னு இருக்கும். அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா டைல்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க. ஸோ இதே போல் இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஆஃப் செட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஆஃப் செட்டை பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த இதை கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட உங்களோட சேனல் நேமு ஆஃப் செட் வந்து இந்த போல் நகட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். எந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா சிம்பிள் தான். உங்களோட ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபாண்ட் சைஸ் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இல்லைனா ஜூம் பண்ணணுமா அது வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்கள் வந்து அதுக்கு ஏற்றாப்புல வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிக்கோங்க. ஆஃப் செட் இந்த மாதிரி வச்சுக்கிறேன்.
ஓகே, இதே மாதிரி செட் பண்ணியாச்சு. ஓகே, செட் பண்ணி என்ன பண்ணீங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி போங்க. அதில் பண்ணிங்கன்னா கான்ட்ராஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதில் போயிட்டு ஓவர்லேங்கிறத கொடுத்துருங்க. ஓகே, ஓவர்லே வந்து இதே போல் வந்து கொடுத்துருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ண போகிறோம். அதாவது நான் சொல்லியிருந்தேன்ல ஸ்டார்டிங்கில் ஒரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணணும்னு. ஸோ அதை ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கோங்க, இமேஜ் போங்க, நம்மளோட பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அந்த பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்க்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதே போல். ஓகே, ஸோ இதை வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து நம்ம பண்ணியிருந்தோம்ல ஃபஸ்ட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தோம்ல, அதே போல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே சைஸ்க்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இமேஜுக்கு என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போனீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ட்ராயிங் அண்ட் எட்ஜின்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா எலக்ட்ரிக் எட்ஜஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அது பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதே போல் வந்து டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க, கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கம்மி பண்ணிட்டு திக்னஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கூட்டிக்கோங்க. ஸோ டீட்டெயிலுங்கிறத வந்து கொஞ்சம் நல்லாவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே போல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கலரை பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலருக்கு நான் வந்து கொடுத்துக்கிறேன். நம்ம வந்து இமேஜ் வந்து எடுத்தது வந்து அது போல் தான் இருக்குது. ஸோ வந்து டீட்டெயில் வந்து இதே போல் வந்து நல்லாவே பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே பக்காவாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த இமேஜுக்குமே நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா வேறு எதுவுமே போகாதீங்க. நீங்கள் நம்ம வந்து ஆல்ரெடி ஹாட் கலர் ஆட் பண்ணி வச்சுக்கோம்ல, அதை வந்து அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த பிஎன்ஜிக்குமே வந்து அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பார்க்குறதுக்கு வந்து இப்படி ஆகிரும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நீங்கள் வந்து அந்த ப்ரிவியூவில் இல்லைனா தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, சைடில் பார்த்தீங்கன்னா 2 குட்டி விஜய் இமேஜஸ் இருக்கும். ஸோ அது எப்படின்னு நான் சொல்கிறேன். மறுபடியும் வந்து நீங்கள் வந்து அவங்களோட இமேஜஸ் இருக்கும்ல அதுக்குள்ளே போங்க. நீங்கள் பேக்ரவுண்டுக்கு ஆட் பண்ணியிருக்கீங்கள, அந்த பேக்ரவுண்டுக்கு ஆட் பண்ண இமேஜை வந்து இதே போல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதே போல் சின்னதாக்கிடுங்க. ஓகே, இதே போல் சின்னதாக்கிட்டு ஒரு இந்த சைடு எவ்வளோ சைஸ் வைக்கிறீங்களோ அதே தான் நீங்கள் வந்து அந்த சைடும் வைக்கணும். ஓகே, அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு ஓகே, இதே போல் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா பார்டர் அண்ட் ஷேடோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் இருக்கும், அந்த ஸ்ட்ரோக்கை வந்து எனேபிள் பண்ணிட்டு பிளாக் கலரில் இருக்கும், அதை வந்து ஒயிட் கலராக மாற்றி விட்ருங்க. ஸோ மாற்றிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஷேடோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க. ஓகே, ஜஸ்ட் இதை மட்டும் பண்ணுங்கள். இதே தான் இன்னொரு இமேஜுக்கும் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து ஷேடோலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப வேணும்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து இவ்வளோவே போதும். ஓகேங்களா, ஜஸ்ட்டு சின்னதாக இருந்தால் போதும். நான் வந்து அதனால் அட்ஜஸ்ட் பண்ணலை. ஓகே, இதே போல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா இதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்குமே நம்ம வச்சுருக்கோம்ல அந்த ஹாட் கலர், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே போல் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா மறுபடியும் வந்து ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து முடிக்க போகிறோம் ஸ்டெப்பு. ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து டெக்ஸ்ட் போங்க. டெக்ஸ்ட் போயிட்டு என்ன பண்ணிங்கன்னா ஃபாலோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதாவது நம்ம சேனல் நேம் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஃபாலோங்கிறத கொடுத்துட்டு கலர் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அதை அப்படியே கீழே வந்து கொண்டு வாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபாலோ அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா அதை வந்து அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு கிஃப்ட் எஃபெக்ட்ஸ் அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா இந்த கிஃப்ட் எஃபெக்ட்ஸ் வந்து லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் ஆகணும்னு பார்க்குறேன். ஸோ டெக்ஸ்ட் போய்க்கோங்க. போயிட்டு டெக்ஸ்ட் ஸ்பேசிங் இருக்கும், அதை வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் வந்து லெட்டர் ஸ்பேசிங் வந்து கொடுத்துக்கோங்க. இதே போல் வந்து லெட்டர் ஸ்பேசிங் கொடுத்துட்டு அதை வந்து சைஸ் வந்து சின்னதாக்கிக்கோங்க. அதாவது இந்த ஃபாலோ அப்படிங்கிறதுக்கு வந்து கரெக்டாக சூட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். ஓகே, இதே போல் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா கிஃப்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குதுல்ல, அதுக்கு வந்து கலர் வந்து ஆரஞ்சு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்டர் அண்ட் ஷேடோ போங்க. அதில் வந்துட்டு ஷேடோவை மட்டும் எனேபிள் பண்ணிடுங்க, ஸ்ட்ரோக் வந்து எனேபிள் பண்ணாங்க. அதே போல் ஃபாலோங்கிறதுக்கும் ஷேடோவை மட்டும் எனேபிள் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக நமக்கு தேவையானது வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இது அப்படியே கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜி அப்படின்னு போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே,
ரொம்ப சிம்பிளாகவே வேலை முடிஞ்சிடும். ஏதாவது சொல்கிறேன். இப்போ வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா பிக்சார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, பிக்சார்ட் ஆப் வந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே இருக்கும், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு எடிட் கொடுத்துட்டு இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஃபேக் ஸ்மைல் அப்படிங்கிற ஒரு எமோஜி வச்சுருப்பேன். அது எப்படி பண்ணணும்னா ஸ்டிக்கருக்கு போங்க. ஸ்டிக்கர் போயிட்டு ஃபேக் ஸ்மைல் அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா இதே போல் வந்து நிறைய வந்து வரும். அதில் வந்து உங்களுக்கு எது தேவையோ எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு ஸோ இதே போல் ஜஸ்ட் கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இது போல் வந்து ஃபேக் ஸ்மைல் அப்படிங்கிறது வந்து நான் அந்த கண்ணுக்கிட்ட வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஃபாலோவுக்கு பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அந்த ஆரோ அப்படின்னு வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஆரோன்னு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. அதை வந்து ஆட் பண்ணிட்டு இதே போல் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். அதுக்கப்புறம் வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு அதை வந்து உங்களுக்கு சேவ் பண்ணிடுங்க. தட்ஸ் இட். ஓகே, அவ்வளோதாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ரொம்பவே சிம்பிளாக வந்து மேக் பண்ணிட்டோம். ஜஸ்ட் அலைட் மோஷனில் வந்து ஒரு சில இமேஜஸ் இருந்தால் போதும். அதை வந்து நீங்கள் அப்படியே கம்பைன் பண்ணி நீங்கள் இதே போல் வந்து பிக்சார்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் எமோஜிஸ் இது வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் தான். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் நினைக்கிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிக்கணும். நம்ம அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு, இப்போ தான் நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறதே செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போல் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வரை டாடா பாய், see you.